வணக்கம் நண்பர்களே. முக்கியமாக இலங்கையில் தற்பொழுது உயிரச்சம் ஏற்படுகிறதா? பாதுகாப்பு குறைபாடு தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி, அவர் வந்த நேரத்திலே முக்கியமாக இந்த பாதாள உலக குழுக்களை இல்லாமலாக்குவேன். இப்ப எதிர்க்கட்சியில இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் ஆளும் கட்சி என்று வந்தவுடன் இந்த விடயங்கள் நெருக்கடியாக இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழுகின்றன. பாராளுமன்றத்தில் இப்பொழுது தொடர்ச்சியாக வரவு செலவு திட்ட விவாதத்திலே இந்த விடயம்தான் அதிகமாக பேசப்படுகிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக என்பிபியின் ஊடக இணைப்பாளர் தாஹா இன்சினோடு நாம் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் தாஹா. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது இருக்கின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை, இப்ப வெளிநாடுகள்ல இருந்து பார்க்கும் பொழுது, இப்ப யூகே கூட இலங்கைக்கு தாக்குதல் அச்சம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. காமன்வெல்த் நாடுகளினுடைய தூதரகம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது. ஆகவே இப்ப இலங்கையில ஒன்று பாதுகாப்பு விஷயங்கள் தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்கா மெத்தனமாக இருந்து விட்டாரா ஜனாதிபதி என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? ஒரு சாராருக்கு குறிப்பாக சொல்ல போனால் எதிர்கட்சியிலே இருப்பவர்கள் அல்லது எதிர்த்தரப்பிலே இருப்பவர்கள் ஆளும் தரப்பை விமர்சிப்பதும், ஆளும் தரப்புடைய நல்ல செயற்பாடுகளை, நாட்டின் நலன் குறித்த செயற்பாடுகளை அதை குந்தகம் விளைவிக்கும் விதத்திலே அவர்களுடைய செயற்பாடுகளை செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பார். இது நான் எதிர்கட்சியை விமர்சிப்பதாக அல்ல. மேற்காசிய நாடுகளில் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலே அது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அல்லது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களை ஆட்சி செய்யாமல் விடாமல் தடுப்பதற்கு பல முயற்சிகளை எடுப்பார். இது பல உதாரணங்களை நாம் காட்டலாம். அதே போன்ற ஒரு நடவடிக்கை தான் இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. வரவு செலவு திட்டம் பாதிக்கப்பட்ட அதே அன்று பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பாதாள உலக குழுக்களினுடைய ஆதிக்கம் ஏற்கனவே இருந்ததுதான். இப்ப இல்லாம இல்ல, ஏற்கனவே இருந்தது. பாதாள உலக குழு என்றாலே எங்களால கண்டுபிடிக்க முடியாது. திடீரென்று வருவார்கள். அவர்கள் ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் பெறுமதியான ஒரு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது கொலையாக இருக்கட்டும், அல்லது தங்க கடத்தலாக இருக்கட்டும், அல்லது ஹெரோயின் கடத்தலாக இருக்கட்டும். அப்ப இந்த விஷயத்துக்கு இடைஞ்சல் வரும் பொழுது அவர்கள் யாரையுமே சுட்டு தள்ளுவார்கள், எதிர்க்க துணிவார்கள். ஆகவே இப்ப என்னண்டா, சரி, நீங்க எதிர்கட்சிய நேரடியாக ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். பாதாள உலகம் என்ற அல்லது அண்டர்வேர்ல்ட் ஆக்களை யூஸ் பண்றதும், அவர்களை உருவாக்குவதும், அவர்களை கண்ட்ரோல் பண்றதும், அவர்களை தேவைகளுக்காக பயன்படுத்துவதும் மிக முக்கியமாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே அரசியல் தலைமைகள், ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்திலே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் தான் இவர்களை உருவாக்கி விடுகிறார். சில சந்தர்ப்பங்களிலே பாதாள உலக கூட்டத்தினரை கட்டுப்படுத்த முடியாத சந்தர்ப்பம் அரசு தரப்பினருக்கு, அதை அவர் உருவாக்கி விட்டவர்களுக்கு இயலாது போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. அதே நேரம் இல்லாத பட்சத்திலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை மூலமாக அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு செல்வதற்கான இடம் கொடுக்கின்ற போது அவர்கள் அரசாங்கத்துக்கு கரைச்சல் இல்லாத நிலையை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் இப்ப தமிழ்நாட்டினுடைய செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப சட்டம் ஒழுங்கு தொடர்பான டிஜிபி என்ன செய்வாருன்னா, இந்த பாதாள உலக குழுக்கள் மேல எழும் பொழுது அவர்களை என்கவுண்டர் போட்டு முடித்து விடுவார்கள். அப்ப அதுக்கு பிறகு அவர்கள் ஒளிந்து விடுவார்கள். ஆனால் இப்ப நீங்க தமிழ்நாட்டின் நிலைமை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய சாத்தியம் வல்லமை தமிழ்நாட்டு போலீஸுக்கு இருக்குது. ஆனா இலங்கையில ஏன் இவ்வளவு மெத்தன போக்கு இருக்கு? இலங்கையில அதாவது கைமீறி போன அளவுக்கு அல்லது ஆட்சியை அமைக்கின்ற ஒரு நிலைமையை பாதாள உலகத்தினுடைய கையிலே கடந்த அரசாங்கங்கள் கொடுத்து விட்டாங்க. அதுதான் முக்கிய காரணம். ஆனா கோட்டபாய ராஜபக்ஷ அதை ஒடுக்குவதற்கான பல வழிமுறைகளை மேற்கொண்டார் தானே. அதாவது மரத்தை வச்சு காய் பறிக்கிறதுக்கு ஆசைப்பட்டவங்களுக்கு தான் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த காய்களை பறிக்கலாம் என்ற அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியும். எனவே அதை உருவாக்கியவர்கள், அதை தேவைக்காக பயன்படுத்தியவர்கள், அவர்கள் வந்த பின் அதை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் வந்து விட்டோம், கொஞ்சம் அமைதியாக இருங்கள் ஒரு வார்த்தை போதும் அவர்களுக்கு.
அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கின்றார்களே தவிர அதை முற்றுமுழுதாக துடைத்தெறிவதற்காக நாட்டின் ஒரு புற்றுநோய் போன்ற ஒரு விடயம்தான் அவை என்பதை கலைந்தெறிவதற்கான முயற்சியில அவர்கள் ஈடுபடவில்லை. அவர்களுக்கு தேவையா அவர்களை ஸ்லீப்பர் செல்லா பாவிச்சாங்க. தேவை ஏற்படுகின்ற நேரம் அவர்களை பயன்படுத்துவதற்காக அவர்களுடைய விடயங்களை செய்து கொண்டு போவதற்கு அவர்கள் விட்டிருந்தார்கள். கடந்த அரசாங்கத்திலே இந்த ஆட்சிக்கு முன்னே ஆட்சியிலே இந்த நாட்டுக்குள்ளுக்கு தாராளமாக ஏராளமாக டொன் கணக்கில் கிலோ கணக்கில் போதைப் பொருட்கள் கொண்டு வருவதற்கு குறிப்பாக இந்த பாதாள உலகத்தினருடைய வருமானம் அல்லது ஆயுத குழுக்களுடைய வருமானம் என்பது அவர்கள் போதைப் பொருள் விற்பனை போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுதான் அவர்களுடைய பொருளாதாரத்தை எட்டிக் கொள்வார்கள். இதுதான் அவர்களுடைய முக்கியமான அதை நோக்குகின்ற போது கடந்த அரசாங்கத்திலே தாராளமாக அதாவது அரசியல்வாதிகளே அதற்கு அனுசரணை வழங்கி கொண்டு நாட்டிற்குள்ளே போதைப் பொருட்களை கொண்டு வருவதற்கான சகல வழிமுறைகளையும் ஏற்படுத்தியிருந்தார். எனவே அவர்களுடைய தேவைகளை அவர்களுடைய விடயங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பொருளாதாரத்தை அரசு விட்டுக் கொடுக்கின்ற போது அரசுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருந்தார். அதற்கு இறுக்கமான ஒரு நிலை வருகின்ற போது போதைப் பொருட்களை கொண்டு வர முடியாத ஒரு நிலையை ஒரு அரசு ஏற்படுத்துகின்ற போது இந்த அரசு அல்ல எந்த ஒரு அரசு போதைப் பொருட்களை கொண்டு வரதுக்கு அல்ல அவர்களுடைய பொருளீட்டல் அவர்களுடைய வருமானத்தில் கை வைக்கின்ற போது அரசுக்கான நெருக்கடி அவர் கொடுப்பார். எனவே அவ்வாறான நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது என்பதற்கு ஒரு சான்றாகத்தான் இப்போது பாதாள உலகத்தினர் அவர்களுடைய சேட்டைகளை செய்ய வலிக்கிட்டு இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை குறிப்பிடலாம். ஆனா இப்ப நாங்க பாக்குறோம் என்னன்னா இப்ப இலங்கையில இப்படியான சூழ்நிலைகள் இருந்தா இப்ப உல்லாச பயணத்துறை முக்கியமான ஒரு வருமானம். ஆனால் இப்படியான கொலைகள் நடைபெறும் பொழுது உல்லாச பயணத்துறை அப்படியே பிளக் ஆகும். எங்க இருந்து வருமானத்தை எடுக்கிறது? இலங்கையிலே கன்னி முதலாவது தேசிய மக்கள் சக்தியுடைய வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்திலே வாசிக்கப்பட இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே வாசிக்கப்படுவதற்கு அல்லது வாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தான் இந்த சம்பவங்கள் இடம்பெறுகிறது. அதற்கு முந்தைய தினம் இரவு வாசிக்கப்படுவதற்கு முந்தைய தினம் இரவு மித்தனிய பகுதியிலே மிக முக்கியமான ஒரு சாட்சியாக கருதக்கூடிய ஒருவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அவருடைய 2 குழந்தைகளும் அதிலே மரணம் அடைகின்றார்கள். அதே போன்று கொட்டகேன பகுதியிலே ஒருவர் வெட்டப்பட்டு 2ஆக பிளந்து அவரை கொலை செய்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு விடயமும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மன்னார் மாவட்டத்திலே இந்த திருட்டுத்தனமான காணிகளை கைப்பற்றக்கூடியவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வேறு அவதானங்கள் வேறு விதத்திலே இருக்கும் என்ற அடிப்படை அதை பயன்படுத்தி கொண்டு அவர்களும் அவர்களுடைய சேட்டையை செய்வதற்கான சில முயற்சியில் ஈடுபட்டார். அது இந்த மாதிரியான சம்பவங்கள் பல சம்பவங்கள் இடம்பெற்றது. குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் சிறப்பான ஒரு வரவு செலவு திட்டம் என்று எதிர்கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் மூலமாகவே குற்றம் குறை சொல்லாத அளவுக்கு இல்லை ஒரு அளவு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரவு செலவு திட்டமாக இருக்கின்றது என்று அவர்களே அதை மெச்சுகின்ற அளவுக்கு வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் இலங்கைக்கான வருமானமான மிக முக்கியமான ஒரு வருமானமாக கருதக்கூடியதுதான் உல்லாச பிரயாணம். உல்லாச பிரயாணத்திற்கு பலத்த அடியை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் நாட்டிலே பாதுகாப்பில்லை என்ற ஒரு விடயத்தை இந்த வெளிநாடுகளுக்கு கொண்டு வரும் சர்வதேசத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும். ஆனால் என்ன முக்கியமான விஷயம் என்றா இலங்கையின் பாதுகாப்பு மிக முக்கியமான ஒரு விஷயம். அது வெளிநாடு சொல்லுதோ சொல்லலையோ அது 2வது பிரச்சனை. ஆனால் இப்ப அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஜனாதிபதி சர்வ சாதாரணமாக சுற்றி திரிகின்றார், மக்களோடு மக்களாக பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அமைச்சர்களுக்கு கை துப்பாக்கி இல்ல, வாகனம் இல்ல. மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு அவர் எடுத்துட்டார். ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பு தேவையில்லை. இருந்தும் அந்த பாதுகாப்பை எடுத்தது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு இல்லை. இப்ப ஆகவே இது ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்துமே அனுரகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதிக்கு. இல்ல, நிச்சயமாக இவர்கள் குறிப்பிடுவது போன்ற ஒரு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அந்த குற்றவாளி உடனடியாக கைது செய்வதற்குரிய வலையமைப்பை இல்லாமல் இருந்தது. காவல்துறையினரும் புலனாய்வுத்துறையினரும் அவர்களுடைய செயற்பாடுகளை சரியாக செய்வதன் அடிப்படையில் அவர்கள் சரியாக கண்காணித்து வருகின்றார்கள் என்ற அடிப்படையிலே அவரை கைது செய்வதற்குரிய அளவு வேகமாக செயற்பட்டு விட்டார். எனவே தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்ற ஒரு விடயத்தை கதைக்கின்ற அதுக்கு ஒரு காரணமாக அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அது
அவர்களுடைய முயற்சி கைகூடவில்லை. இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஒன்று அல்ல. ஆனால் இந்த செய்தியை சர்வதேசத்துக்கு அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்ற காரணம் என்றால், இலங்கைக்கு வரக்கூடிய, அதாவது எங்களுடைய பட்ஜெட்டிலே பெரும் பங்கை ஏற்படுத்தக்கூடிய இலங்கையுடைய வருமானத்திலே கையடிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் தெரிவு செய்த இடம்தான் நீதிமன்ற வளாகம். நீதிமன்ற வளாகத்திலே இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் இருந்த பாதுகாப்பு நடவடிக்கையை கடந்த அரசாங்கத்தில் ரணில் விக்ரமசிங்கே நீக்கிவிட்டார். அதன் பின் அதற்கான பாதுகாப்புகளை நாங்கள் வந்ததின் வழங்கவில்லை. பொதுவாகவே தேசிய மக்கள் சக்தி அனாவசியமான தேவையற்ற பாதுகாப்பு செலவினங்களை குறைத்திருக்கிறது. அது மந்திரிமார்களுக்காக இருக்கலாம், அதே நேரம் ஜனாதிபதி பிரதமர்களுக்காக இருக்கலாம். அவர்களுடைய பாதுகாப்பு செலவினங்களை குறைத்து அதன் மூலம் செலவினங்களை குறைப்பதன் மூலம் வருமானத்தில் இருக்கக்கூடிய அந்த செலவுகளை குறைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே நீதிமன்ற வளாகத்திற்கான பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்தவில்லை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்றால் இப்போது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்று இந்த விடயத்தை செய்திருக்கிறார். எனவே இது சர்வசாதாரணமாக நினைத்துவிடக் கூட முடியாது. நீதிமன்ற வளாகத்திற்குள் அந்த விடயத்தை செய்வதாக இருந்தால் பலதரப்பட்ட துப்புத்துளக்களின் அடிப்படையிலே தான் இவர்களே செய்திருக்க வேண்டும். அந்த குறித்த இன்னும் ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், போலீஸ்காரர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உள்ளே பாதாள உலக குழுக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், ஆயுதம் வழங்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்ப அது நிரூபணமாக இருக்குதானே? எல்லாரும் கைத்துப்பாக்கியோட தெரிஞ்சா அமெரிக்கா மாதிரி ஆயிடுது. அந்த குற்றச்சாட்டை அல்லது இவர் எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க விஷயம் சொன்ன விடயத்தை மறுக்க முடியாது. நிச்சயமாக அதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்தும் கடந்த ஆட்சி காலத்தை நான் விமர்சிப்பதாக தவறான கருத்துக்குள் வந்துவிடக் கூடாது. கடந்த அந்த ஆட்சி காலத்திலே பாதாள உலகத்தினருக்கான விடயத்தை செய்வதற்கு அல்லது அவர்கள் மாட்டிக்கொண்டவர்களுக்கான சில விடயங்களை செய்து கொடுப்பதற்கு மெகசினுக்குள்ளாக இருக்கலாம், அல்லது சிறைச்சாலைகள் அதிகாரிகளாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அவர்களுக்கு விட்டுக் கொடுப்போடு அவர்களுடைய சன்மானங்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு தேவையான விதத்தை செயற்பட்டிருக்கிறார். இது நாங்கள் குற்றம் அவர்கள் இவரை வெறுமனே தோழர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டாக வைக்கிறது உண்மையான நிலவரத்தை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். எனவே அது துடை தெரியப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்ப தற்போது சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் விமர்சகர்கள், ஆய்வாளர்கள், புலனாய்வு துறையாளர்கள், ஆய்வாளர்கள் சொல்கின்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அனுரகுமார திசாநாயக்கா இவ்வளவு சுதந்திரமாக மக்கள் மத்தியில் நடமாடும் பொழுது அவரது உயிருக்கே பாதாள உலக குழுவினர் குறிவைக்கலாம் இல்லையா? அவருக்கான பாதுகாப்பு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய பாதுகாப்பு, அதே நேரம் அவர் மக்களை நம்புகிறார். மக்களுடைய பாதுகாப்பு அவருக்கு இருக்கின்றது என்பதை அவர் முழுமையாக நம்புகின்றார். அவருக்கு வாக்களித்த மக்களும் வாக்களிக்காத மக்களும் அவர் இந்த நாட்டுக்கு தேவை என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள். அவரை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே திட்டமிடலாம். அவரை ஒழித்து கட்டுவதற்கோ அல்லது அவரை கொள்வதற்கான திட்டங்களை ஏற்படுத்தலாம். அதற்கான நடவடிக்கையிலே அவருடைய ஜனாதிபதி பிரசிடென்ட் செக்யூரிட்டி அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். எதிர்காலத்தில் அதை எடுப்பார்கள். இவ்வாறான சந்தர்ப்பம் இடம்பெறவில்லை, இந்த 3 மாத காலங்களுக்கு இடம்பெறவில்லை. ஆனால் தற்போது இடம்பெற்றதன் காரணமாக அதற்கான நடவடிக்கைகளை என்னன்னா, இப்ப யாரை நம்புவதுன்னு ஒரு பிரச்சனை. இப்ப இந்திரா காந்தியை சுட்டுக் கொன்றது அவரது மெய் பாதுகாவலர். அதான் பிரச்சனை. அதாவது இவருடைய மெய் பாதுகாவலர்கள் அவ்வாறான ஆபத்துகள் வரப்போவதில்லை. எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தோழர் அவருக்கு அவ்வாறான எங்களுடைய பாதுகாப்பு மூலமாக அவ்வாறான இந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. ஆனால் நீங்கள் சொல்வது போல பாதாள உலகத்தினர் மூலம் அவர்களுக்கு நெருக்கடி வருகின்ற போது சில சந்தர்ப்பங்களே அவர்களுக்கு நெருக்கடியானவர்களை போட்டு தள்ளுவதற்கான சில நடவடிக்கைகளை அவர் ஈடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் இந்த இடத்திலே நாங்கள் வெறுமனே பாதாள உலகத்தினர் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டது அல்லது அவர்கள் மாட்டப்போகின்றது என்பதற்காக அவர்கள் இந்த கொலையை செய்யும். இதிலே பின்னுக்கு ஒரு அரசியல் பின்புலத்தோடு தான் இது இடம்பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 39 கொலைகளை செய்த ஒருவரை ஒரு சாட்சியமாகத்தான் எடுக்க வேண்டும். அந்த 39 கொலைகளும் எதற்காக செய்தீர்கள் என்ற விசாரணை வருகின்ற போது யார் யாருக்காக நாங்கள் இந்த கொலைகளை செய்கின்றோம் என்ற ஒரு சாட்சியமாக அவர் மாற வருகின்றார், விட்னஸாக போகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வாய் திறக்கின்ற சந்தர்ப்பத்திலே பல அரசியல்வாதிகள் இதிலே மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வரும். எனவே பின்னுக்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இதற்கு முன்னும் ஒரு பாதாள உலக தலைவராக செயற்பட்ட அல்லது போதைப்பொருள்
வியாபாரத்தில் ஈடுபட்ட மதுஸ் சொல்லக்கூடியவர் துபாயிலிருந்து கொண்டு வரப்பட்டு ரொம்ப சூட்சுமமான முறையிலே அவர் கொலை செய்யப்பட்டார். போலீஸ் பாதுகாப்போடு சென்ற சந்தர்ப்பத்திலே கொலை செய்யப்பட்டார். இவருக்கும் அதிரடிப்படையினர் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்பட்ட போதிலும் இவரை கொள்வதற்கு வேறு இடங்கள் இருக்கின்ற போது பூசா காலியில் இருக்கக்கூடிய பூசா சிறைச்சாலையிலிருந்து இங்கே பொதுக்கடைக்கு கொண்டு வரும் அந்த இடங்களுக்குள் அவர்களுக்கு வேண்டாம் கொலை செய்வதற்கான தாராளமான சந்தர்ப்பங்கள் இருந்தது. இதற்கு முன்னே பல சந்தர்ப்பங்களிலே வாகனத்திலே வருகின்ற போது வாகனத்தை மறித்து வாகனத்துக்குள் கேறி சுட்டு இருக்கின்றார்கள். அதே மாதிரி சந்தர்ப்பம் இருந்த போதிலும் ஆனால் இவர்கள் பல விடயத்தை ஒரே கல்லிலே பல விடயத்தை சாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற விடயத்தை இங்கு சூட்டு சம்பவம் இடம்பெற்று அரை மணி நேரத்துக்குள்ளே பாராளுமன்றத்திலே நாமல் ராஜபக்ச பேசுகிறார். அப்ப சில விஷயங்களே பார்க்க வேண்டும். அதே நேரம் அதை சுட்டு கொண்டவர் துப்பாக்கிதாரியாக வந்தவருடைய பெயர் ஒரு முஸ்லீமுடைய பெயர் ஷெரீப்தீன் அஸ்மத் ஷெரீப்தீனுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. மீடியாக்கள்ல முக்கியமான சில மாஸ் மீடியாவிலே இன ரீதியாக செயற்பட்ட மீடியாக்கள் முஸ்லீம் பெயரை முதலாவது சொல்லுகிறேன். தப்பித்தவர் ஏனும் இவர் மாட்டிக்கொள்ளாமல் இருந்திருந்தால் ஒரு முஸ்லீம் ஒருவரால் ஏற்கனவே ஒரு கொலை செய்யப்பட்டு கஞ்சிப்பான இம்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலமாகத்தான் கொல்லப்பட்டார் என்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டது. அதே போல இந்த சந்தர்ப்பத்திலும் இதுவும் ஒரு முஸ்லீமால் தான் செய்தார் என்ற இடத்திலே சொல்லுகின்ற போதும் முஸ்லீம்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஒரு இனமுறுகளை ஏற்படுத்திவிட்டு இனமுறுகளின் மூலமாக அரசியல் குளிர்காய்வதற்கான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான முயற்சி செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் வருகிறது. எனவே இது முஸ்லீம் இல்லை என்ற ஒரு விடயம் தெரிவுக்கு வந்ததன் பின் அந்த விடயம் தணிந்து போகின்றது. அப்ப இந்த முஸ்லீம் சிங்கள முறுகளை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேடுவது யார் என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது கடந்த கால அரசாங்கத்தை செய்தவர்கள் அதை செய்தார்கள். எனவே கடந்த கால அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த தேவை இருந்ததா என்ற சந்தேகமும் அதுக்குள்ளே வருகிறது. இப்பொழுது தற்போதைய நிலைமை என்ன? இப்ப இந்த பாதாள உலக குழுக்கள் அண்டர்வேர்ல்ட் கேங்ஸை வந்து கட்டுப்படுத்துவதற்கான என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? அது குறித்த தரப்பினர்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். பாதாள உலகத்தினருக்குரிய விடயத்தை அந்த விதத்தில் அந்தந்த திணைக்களங்களும் அந்தந்த காவல்துறை அதிகாரிகளும் புலனாய்வினரும் அது நிச்சயமாக அதை கச்சிதமாக செய்வார்கள். பாதாள உலகத்தினர் அல்லது இந்த போதைப் பொருள் விடயத்தில் ஈடுபடக்கூடியதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும். என்ன ஒரு ஒரு வேகமான நடவடிக்கையில் இல்லாமல் ஒரு துரித நடவடிக்கையில் இல்லாமல் ஒரு அமைதியான சூழலிலே சென்று கொண்டிருந்ததை துரிதப்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்குள் இக்கட்டான சூழலுக்குள் அரசாங்கத்தை அவர்கள் தள்ளி இருக்கின்றார்கள். இப்ப என்னன்னா அதைத்தான் இப்ப எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்கின்ற ஒரு விஷயம். இப்ப ரணில் விக்ரமசிங்க இருந்திருந்தால் அனுபவம் மிக்க அரசியல்வாதி ஜனாதிபதி அவர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பார். அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதி தன்னை அந்த எக்ஸிகியூட்டிவ் பவரையே பாவிக்கிறார் இல்ல என்று விமர்சனங்கள். இதுல இந்த இடத்துல வந்து எக்ஸிகியூட்டிவ் அவருக்குரிய அதி உச்ச அந்த அதிகாரத்தை பாவிக்க வேண்டிய ஒரு அவசியப்பாடு இந்த இடத்துல இல்லை. குறித்த திணைக்களங்களும் குறித்த அதிகாரிகளும் பொறுப்புதாரர்களும் காவல்துறையினரும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள் உதாரணமே இதிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்செயலில் ஈடுபட்ட துப்பாக்கிதாரியை கைது செய்திருக்கின்றார். பெண்மணியை கைது செய்யலையே இன்னும். அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். பெண்மணியை கைது செய்வது அநேகமாக அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கலாம். சில சந்தர்ப்பத்திலே கைது செய்திருக்க கூடலாம். சில செய்தவர்களை கைது செய்யவில்லை உடனடியாக எல்லா விடயத்தையும் தெரிவித்து விடவும் முடியாது. சில சந்தர்ப்பங்களிலே கைது செய்தவர்களை அதோடு தொடர்பு உடையவர்களை நாங்கள் தொடர்ந்தும் கைது செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவலை சொல்லுகின்ற போது அவரோடு தொடர்புகளை ஏற்படுத்துது அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அந்த பெண்மணியோடு. மேலும் அந்த குற்றச்செயலோடு தொடர்புடையவர்கள் அவரோட தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கான சில முயற்சிகளை எடுக்கின்ற போது அவர்களை கைது செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். எனவே அவருக்கு ஒரு பாலாவியில் கைது செய்யப்பட்டவர் தான் இந்த கொலையாளி என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கா? இப்ப போலீசார் உறுதி செய்யப்பட்டிருக்கேன். அவரிடம் இருந்த அடையாள அட்டைகள் பல அடையாள அட்டைகள் இருந்திருக்கின்றன. அதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கிறது. அதே நேரம் அவர் சென்ற வழியினூடாக சென்ற வாகனத்தினுடைய வேகம் கணக்கில் எடுக்கப்பட்டுள்ளது. ஹைவேயால போன வேகம் கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. அவர் பயணித்த வாகனம் தவறான ஒரு இலக்கத்தில் இருக்கின்றது என்பது அதில் ஊர்ஜிதமாகிறது. அந்த அடிப்படையிலே அவர்கள்
முக்கியமாக அந்த விடயத்தை அவர்தான் குற்றவாளி என்பது நிரூபணமாக இருக்கிறது. எனவே அவர் குற்றவாளி இல்லை, வெறுமனே சந்தேக நபராக அல்ல. அது குற்றச்செயலில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். இதிலே இப்ப அவரோடு தொடர்புபட்ட அதே நேரம் இன்னொரு போலீஸ் கான்ஸ்டாபிள் ஒன்று நீர்கொழும்புல இதிலே தொடர்புடையவர் என்ற அடிப்படையிலே அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் இவர்களோடு என்ன தொடர்பில் இருந்தார், தொலைபேசி அழைப்பில் அல்லது தொலைபேசி தொடர்பில் இருந்ததன் காரணமாக அவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். இவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள், இவர்களுடைய வேறு வேறு தொடர்புகளில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் எதிர்காலத்திலே இந்த டெலிபோனினுடைய உதவியை கொண்டு ஹை டெக்னாலஜியை பயன்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த இந்த குற்றவாளி கும்பல்களுக்கு உதவி செய்கின்ற போலீஸ்காரர்கள் தொடர்பாக பேசும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம், அவர்களுக்கான சம்பளம் போதாது. அதனால் தான் அவர்கள் லட்சக்கணக்கில் குற்றவாளி கும்பல்கள் கொடுக்கின்ற பணத்திற்காக இவ்வாறு உதவி செய்கின்றார்கள் என்று. அது சரிதானே? இப்ப அவர்களுடைய நிலைமை ஒரு குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்கு இல்லை. அந்த பிரச்சனை ஒன்று தற்பொழுது பேசப்படுகிறது. ஒரு ஒரு அதாவது அரச தொழிலுக்கு வரக்கூடியவர்கள் அல்லது அரச பணிக்கு வரக்கூடியவர்கள், அவர்கள் ஏற்கனவே இந்த இந்த பணிக்கு இவ்வளவுதான் சம்பளம் கிடைக்க போகிறது, ஊதியம் கிடைக்க போகிறது என்பதை அவர்கள் தெரிந்துதான் வருகின்றார். இந்த சம்பளத்திற்கு இதற்குள் அவர்களுடைய பொருளாதாரத்தை சரி செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அவர் வந்ததற்கு பின் எங்களுக்கு சம்பளம் போதாத காரணத்தினால் நாங்கள் பாதாள உலகத்தினர் சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்யறாங்க. நீங்க அவங்க அதே வேலையை செய்ய போங்க. அவங்களோட காலத்தை முடிச்சு போட்டு நீங்க அவங்களோட சேர்ந்து அவங்க சுட்டதுக்கு பிறகு சுட்டு சாவும். அதைத்தான் சொல்லணும் எங்களுக்கு. அவ்வாறு இல்லை. இங்க வந்தது நீங்க இதுக்கு இந்த பணிக்கு வாரீங்களா இருந்தா அந்த பணியில இவ்வளவு ஊதியம் தான் உங்களுக்கு என்பது நீங்க தெரிந்துதான் வாரீங்க. தெரிந்து வார நீங்க எங்களுக்கு சம்பள பற்றாக்குறை போதாது என்ற விடயத்தை நீங்க சொல்ல எல்லாருக்கும் போல இந்த அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு அரசாங்கம் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் அவர்களுக்கான ஊதியங்கள் அதிகரிப்பு சம்பந்தமான விடயங்கள் பேசி எல்லா அரசாங்கங்களும் செய்து வந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு போதாண்டு ஒரு அளவுக்கு அதிகமான தேவையுடையவராக இருக்கலாம். அளவுக்கு அதிகமான தேவையுடையவராக இருந்தால் இந்த பணியிலிருந்து அவர் தன்னை விலக்கி கொண்டு அதை விட அதிகமான ஊதியம் பெறக்கூடிய ஒரு பணியிலே அவர் ஈடுபடுத்திக்கலாம் அல்லது வேற ஏதாவது துறையில அவர் சென்று விடலாம். அதற்காக அந்த பணியில் இருந்து இந்த பணிக்குரிய தூய்மை தன்மையை விட்டு கொடுத்து அந்த தூய்மை தன்மையிலிருந்து வெளியிலே சென்று இவ்வாறானவர்களுக்கு உதவி செய்து அவர்களிடம் பணத்தை பெற்றுக் கொள்வாராக இருந்தால் அது ஊழல் சம்பந்தப்பட்ட விடயத்தை அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியது. இன்னும் இறுக்கமாகவே இருக்கின்றார்களா? அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு, எம்பிமார்களுக்கான பாதுகாப்பு கொடுக்காமல் இன்னும் இறுக்கமாகவே இருக்க போகிறதா இந்த அரசாங்கம் என்கின்ற நிச்சயமாக அவசியமற்றது என்பது. அந்த பாதுகாப்பு அவசியமற்றது. மக்கள் பணிக்காக வருகின்ற மக்களை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இந்த அரசாங்கம் அதை பார்க்கின்றது. அவர்களை விட்டு தூரமாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வட்டம் ஒன்று வைக்கின்றது என்பது மக்களோடு மக்களாக இணைந்து செயற்படுவதற்கோ மக்களுடைய துன்ப துயரங்களை உணர்வதற்கோ ஒரு சந்தர்ப்பத்தை இல்லாமலாக்குது. அந்த பின்னுக்கும் முன்னுக்கும் பல எஸ்டிஎஃப் ஆமியும் போட்டு போற நேரம் மக்களுடைய விடயம் தெரியாது. இவர்களுக்கு தங்களை அறியாமலே ஒரு பிரபுத்துவ தன்மை ஒன்று அவர்களுக்குள்ளே வந்து விடுவதன் காரணமாக மக்களை விட்டு அவர்கள் வேறுபட்டு செயற்படக்கூடிய செயல்கள். ஏன்னால் மக்கள் பணியாளர்கள், மக்கள் பணிக்காக வரக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களோடு மக்களாக செயற்பட வேண்டியது. எனவே இவர்களுக்கு அளவுக்கு தேவையற்ற பாதுகாப்பு அவசியமற்றது. எங்களுடைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய 159 ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுகின்றார். இதற்கு முன்னிருந்தவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் யாராவது முரண்பாடான கருத்துக்களில் தேவையற்ற விடயத்தில் அவர்கள் வியாபார ரீதியில் அவர்களோடு ஏதாவது முறையற்ற விதத்தில் நடந்திருப்பார்களா என்றால் அவர்கள் மூலமாக ஆபத்து வரப்போகின்ற தேவை இருக்குமா என்றால் அவர்கள் கேட்டு பெற்று உண்மையான காரணங்களை சொல்லி வேணும்னால் அவர் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அரசாங்கம் முடிவெடுத்திருக்கின்றது பாதுகாப்பு வழங்குவதில்லை என்பதை அவர் முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கைகளையும் அதற்கான முன்னுதாரணத்தையும் அவர்களை காட்டிக்கொண்டு இருக்கின்றார். சர்வசாதாரணமாக மக்களோடு மக்களாக மக்களுடைய வாகனங்களே அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். சிலர் பொது போக்குவரத்திலே பயணம் செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். பொதுமக்களுடைய வாகனங்களை பயன்படுத்தி வாகனம் செய்யக்கூடிய இருக்கின்றார்கள். இவ்வாறு எல்லாமே அவர் செலவினங்களை குறைப்பதற்கான முழு நடவடிக்கைகளுமே அது பாதுகாப்பு விஷயமாக இருக்கலாம். எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தார். அடுத்து என்னன்னா இந்த அந்த சந்தேக நபரை கைது செய்ய போகும் பொழுது வீடியோவோட போயிருக்குது ஆமி. எஸ்டிஎஃப் வரும் வரைக்கும் அவர்கள் காத்திருந்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது அரசியல் பிரமுகர்களால். உண்மையா அது விஷயம் அது ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக செய்யப்பட்ட சில வீடியோக்களை அது அவர் சிரித்துக் கொண்டிருப்பதும் எஸ்டிஎஃப் அவருடைய பக்கம் சாய்வது போன்ற ஒரு
தோரணையிலே அது வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்து கொண்ட விடயம். அது வீடியோ. ஆனா தற்போது எல்லாருடைய போட்டோக்கள் சரிதான். கையிலேயும் எல்லா 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 அதிகாரிகளுடைய கைகளிலும் ஸ்மார்ட் போன் இருக்கு. அதை நாங்கள் ஊர்ஜிதம் செய்வதாக இன்னார் தான் நாங்கள் கைது செய்து விட்டோம் என்ற விடயத்தை செய்வதாக இருந்தால் உடனடியாக அதற்கான வீடியோவை எடுத்து குறித்த தரப்பினருக்கு அவர்கள் அனுப்புவார். கைது செய்தவர்கள் அனுப்புவார்கள். அனுப்புவது அதை மீடியாக்களுக்கு கொடுக்கின்ற போது மீடியா செய்தியில் நாங்கள் அவரை கைது செய்து விட்டோம் என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்காக மீடியாக்களுக்கு அது வழங்கப்படுகின்றது. வழங்கப்படுவதன் மூலம் அதனை பெற்றுக்கொண்டு அதிலே சில ஓட்டு மாட்டுகள் செஞ்சுக்கிறது கட்டிங் ஓட்டி செஞ்சு இந்த மாதிரியான ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேறு விதமாக மாற்றி அமைத்திருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய விடயமாக செய்யப்பட்டிருந்தது. நான் சமூக ஊடகங்களிலே பார்த்தேன். நீதிமன்றத்திற்குள்ளே செல்லக்கூடிய அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட துப்பாக்கிதாரியும் கிட்டத்தட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருக்கிறார். அதே போல கோட் சூட் அணியக்கூடியவருக்கு ஒப்புதலாக காட்டி ஒரு புகைப்படம் ஒன்றும் மீம்ஸ போட்டிருந்தது நானும் பார்த்தேன். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரையும் அவரையும் ஒப்பிட்ட அளவிலே முக பாவனை கிட்டத்தட்ட ஒன்று போன்று இருக்கின்றது போன்ற விடயங்களும் இவையெல்லாம் ஏஐ இல்ல தொழில்நுட்பத்தின் இப்ப வந்து ஒன்றும் செய்யலாது. இப்ப எங்களுக்கு சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. கைமுறை போய்விட்டது. அதாவது ஒன்றும் செய்ய முடியாது. உடனே ரியாக்ஷன் வந்து கொண்டே இருக்கு. இப்ப சமூக ஊடகங்களால 50% நன்மைகளும் இருக்குது, 50% தீமைகளும் இருக்குது. அதை எங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அடுத்தது வந்து பாதாள உலக குழுவினர், நிறைவாக பாதாள உலக குழுவினர் வெளிநாட்டில் இருந்து அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் அளவுக்கு இந்த அரசாங்கம் பலவீனமா இருக்கா? இல்லை, இந்த அரசாங்கம் பலவீனம். இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின் அவர்கள் இது ஜேஆருடைய காலத்திலே இந்த பாதாள உலகத்தின் உருவாக்கப்பட்டது. அது அந்த காலத்திலே அவர் அரச அனுசரணோட அவர்கள் அவருடைய தேவைக்காக உருவாக்கிவிட்ட பாதாள உலகம் கிட்டத்தட்ட ஜேஆருடைய காலம்ங்கிறது 40-35 வருடங்கள் அது அதிலே ஊறி போனவர்கள் இருக்கின்றார்கள். அதிலே இப்போது ஜாம்பவான்களாக இருக்கக்கூடியவர்கள் இதிலே குற்றச்செயல்களில் ஈடுபட்டு பல கோடிக்கணக்கிலே வருமானம் வரக்கூடியவர்கள் வெளிநாடுகளிலே போய் சென்றிருந்து அவர்களுக்கு தேவையான அளவு பணத்தை இறைத்து இங்க இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ், அதாவது தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான மனோநிலையில் உள்ள அவர்களை பயன்படுத்துகின்றார்கள். அதை பயன்படுத்துவதில் சிலர் தப்பித்து செல்கின்றார்கள், சிலர் மாட்டிக்கொள்கின்றார்கள். இது போல இவருடைய இந்த கொலைக்கும் கிட்டத்தட்ட 1,50 கோடி ரூபாய் அவருக்கு பேசப்பட்டதாகவும் 2 லட்சம் ரூபாய் அவருக்கு கைக்கு வழங்கப்பட்டதாகவும் மீதி பணம் கொலைக்கு பின் செய்யப்பட்டது என்பதையும் பேசப்பட்டது. அதே நேரம் இவர் கொலை செய்துவிட்டு வெளியிலே வந்து அந்த கொலையில ஈடுபட்டு கொலையை செய்துவிட்டு வெளியிலே வந்து நெத்தெஃபெம்முக்கும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார், இன்னாரை கொண்டு விட்டேன் என்ற செய்தியை சொல்லிவிட்டு செல்கின்ற அளவுக்கு துணிச்சலான விதத்தில் செய்திருக்கிறார். அவர் நினைத்திருக்கலாம் சில நேரம் தப்பிச் செல்லலாம் என்ற அடிப்படையிலே. ஆனால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியான முறையில் இடம்பெற்றதன் காரணமாக அவர் தப்பிச் செல்வதற்கான எந்த வழிகளும் இல்லை. அது மூடப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு தொடர்புடைய மற்ற அனைவர்களும் கைது செய்யப்படுவார்கள். அதே போல நேற்றைய இரவு தினம் கிராண்ட் பாஸ் கொட்டகைன பகுதியில் இடம்பெற்ற பாதாள உலகத்திற்கு இடம்பெற்றது வந்து இவையெல்லாம் அவர்களுக்குள்ளே உள்ள ஏற்பட்ட சண்டையின் காரணமாக கைது செய்யப்பட்டவர்கள் போலீசாரை தாக்க முற்பட்டிருக்கின்றார்கள். எங்களிடம் இது ஆயுதம் இல்லை, இதை விட அதிகமான ஆயுதங்கள் இருக்கின்றது, வாங்க நாங்கள் காட்டு செல்கிறோம். அவருடைய ஏரியாவுக்கு அந்த தமிழ் படத்தோரணையிலே கூட்டிக் கொண்டு வைத்து போலீசாரை அச்சுறுத்த வெளிக்கிற சந்தர்ப்பத்திலே போலீசாரும் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். போலீசார் அதுக்கு எதிர் நடவடிக்கை எடுக்கும் சந்தர்ப்பத்திலே அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 சம்பந்தப்பட்ட பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சந்தேகிக்கக்கூடிய 3 பேர் அந்த விடயத்திலே மரணம் அடைந்திருக்கின்றார்கள். எதிர்காலத்திலே இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு பயந்து சில சந்தர்ப்பங்களிலே பாதாள உலகத்தினர் நாட்டை விட்டு வெளியேறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அல்லது அவ்வாறான நடவடிக்கையிலே அவர்கள் கொஞ்சம் தனித்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பாதாள உலகத்தினுடைய சில செயற்பாடுகள் குறைந்து போகும். எதிர்காலத்திலே போதைப் பொருட்கள் நாட்டுக்குள்ளே வருவது முற்றுமுழுதாக என்பது ரொம்ப கடினமான விடயம். கிட்டத்தட்ட பல ஆண்டு காலங்கள் இதிலே பல வழிகளில் ஒருமுறை வழியை மறுத்தால் ஏதாவது வழி மூலமாக கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். ஆனால் என்ன பிரச்சனைன்னா இப்ப அனுரகுமார திஸ்நாயக்கா போல ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து வந்த ஒரு ஜனாதிபதி முக்கியமானவர், அவரை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் வந்து இப்பொழுது இருக்கின்ற அரசியலாளர்கள் மற்றும் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே வந்து இப்ப ஏனைய ஜனாதிபதிகளை விட அனுரகுமார திஸ்நாயக்கா வித்தியாசமா இருக்கிறார். ஓகே, ஜேவிபி காலத்தை மறந்து விட்டு தற்போதைய சூழ்நிலையில வந்து அவர் வித்தியாசமா இருக்கிறார். மக்களோடு மக்களா இருக்கிறார். நல்ல கவர்ச்சிகரமாக பேசுகின்றார். இப்ப ஏனைய கெடுபிடிகள் இல்லாமல் இருக்கின்றார். இப்ப தமிழ் மக்கள் என்பதை விட கவர்ச்சிகரமான ஒரு செயல் வீரர் அவர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த முறை பட்ஜெட்டும் கூட வடக்குக்கு ஒரு ஒரு கவர்ச்சிகரமான பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார். அது வந்து இப்ப எதிர்காலத்துலதான் இப்ப பணத்தை இங்கிருந்து எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம்.
மிக நன்றி தாகா. உண்மையில இது ஒரு முக்கியமான விஷயம். இலங்கையினுடைய பாதுகாப்பு தொடர்பாக விஷயங்களை நீங்கள் விளங்கப்படுத்தினீர்கள். மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். குறிப்பா இந்த விடயத்தை நான் குறிப்பிட்டு ஆகவே வேண்டும் இந்த காணொளியிலே. அதுக்கு கொஞ்சம் இடம் தருவீர்கள் என்று நான் இருக்கின்றேன். இந்த இத்தனை காலமும் ஒரு இனப்பிரச்சனை வருவதற்கான காரணமே அவர்களுக்கான ஒதுக்கீடு, தமிழ் தரப்பினர்களுக்கான ஒதுக்கீடு சரிவர அமையவில்லை, எங்களுக்கான ஒதுக்கீடு நீங்கள் சரியாக தரவில்லை என்பதன் மூலமாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து ஒரு நாட்டிற்குள்ளே பிரிவினைவாதம் என்ற அளவுக்கு உருவெடுத்த ஒரு பிரச்சனை 30 வருட கால பிரச்சனை ஒரு பயங்கரவாத நடவடிக்கையாக மாற்றமடைந்து ஆயுத குழுக்கள் மூலமாக முப்படையினரையும் வைத்துக்கொண்டு ஒரு ஆயுத குழுவோடு ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதிலிருந்து தமிழ் தரப்பினர்களுக்கு அல்லது ஒட்டுமொத்த இலங்கையர் என்ற அடிப்படையிலே இலங்கையர்களுக்கான சம பகிர்வு என்பதை இந்த பட்ஜெட் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அதனால்தான் வடக்கு கிழக்குக்கு அதிகமான பகிர்வுகள் போய் சென்றடைகின்றது என்ற விமர்சனத்தை வைக்கின்றார். அதாவது எப்படி என்றால் தமிழர்களுக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்கின்றீர்கள் என்ற ரீதியிலே சிங்கள மக்களை தூண்டி விடுவதற்கான நடவடிக்கையிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். இவ்வளவு காலமும் பாரபட்சம் காட்டப்பட்ட வடக்கு கிழக்குக்கு இந்த தடவை முழுமையான தமிழ் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய எல்லாருக்கும் போன்ற சமமான பகிர்வை இந்த அரசாங்கம் வழங்கி இருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த மக்களையும் நாட்டு மக்களாக நினைத்து ஒரு நாட்டு மக்கள் என்ற அடிப்படையிலே சமமான பகிர்வு ஒன்றை செல்லுகின்ற போது தேவையற்ற இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது தமிழர்களுக்கு சரியான பகிர்வுகள் வழங்கப்பட இல்லை என்ற காரணத்தை காட்டிக்கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கும் இது எதிர்காலத்திலே வழிவகுக்காமல் ஒட்டுமொத்த மக்களையும் கருத்தில் கொண்டு வடக்கு கிழக்கையும் கருத்தில் கொண்டு எல்லாருக்கும் சமமான பகிர்வை இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் செய்யும் என்ற விடயத்தை நான் குறிப்பிடுகிறேன். மிக நன்றி தாகா. மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். மிக்க நன்றி. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஊடகத்தினூடாக தமிழ் பேசும் மக்களுக்கு தெளிவை வழங்குவதற்கான சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு நான் உங்களுக்கு நன்றியை சொல்கிறேன்.